நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. அலைக்கடல் நடுவினிலே ஆமிழ்ந்து போகின்றாயோ? அலைக்கடல் நடுவிலே ஆமிழ்ந்து போகின்றாயோ? கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதரே சுவிடம் அனைத்தையும் கொடுத்துவிடு. அருள்நாதரே சுவிடம் அனைத்தையும் கொடுத்துவிடு. ஆனந்தம் பேரானந்தம்
என் அருளாதர் சமூகத்திலே ஆனந்தம் ஆனந்தம் என் அருளாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. அன்பின் தகப்பனே, நம்ம துதிக்கிறேன், நம்ம சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் சமுத்திரை பார்க்கிறேன். கொடுக்கப்படுற செய்திக்காக நீரே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், பிரயோஜனமான செய்தியாக இருக்க கிருபை பாராட்டும். மற்றும் முடிய பொறுப்படுத்திக் துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மாதா நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, உன்னிடம் இருப்பதை தேவனுக்கு கொடு. கிவ் காட் வாட் யூ ஹேவ். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின் பகுதி. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இங்கே ஆண்டவராகிய தேவன் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு அவர் கொடுத்ததிலிருந்து அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவர் நாம் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு எதுவுமே கிடையாது என்று கிடையாது. ஆனாலும் அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நம்முடைய இருப்பதிலிருந்து ஏதாவது கொடுக்க வேண்டும். அந்த நாளுக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், முக்கியமாக பார்க்க போகிறது நன்றி. ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் அவருக்கு எண்ணத்தை திருப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லா மத இறை நூல்களும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த நன்றி அறிதலை குறித்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேதாகமத்தில், இன்னும் திருக்குரான், நம்ம மகாபாரதம், இன்னும் பகவத்கீதை எல்லாவற்றிலும் பார்த்தால் இப்படி நன்றி அதனுடைய அதற்கு ஏற்ற சம்பவங்கள் அநேகமாக இருப்பதை நாம் வாசிக்க முடியும். என்றால் நன்றி திருக்குறள் பார்த்தோம்னு சொன்னால் நன்றி அறிதலின் பிரதிபலனை பற்றி 10 குறள்களை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் எழுதியிருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது நன்றிமிக்க நெஞ்சமே இறைவன் வாழும் ஆலயம் என்று கூட நம்முடைய சான்றோர் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சிறு உதவி மற்றவர்கள் நமக்கு செய்யும்போது நம்ம உடனே அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்வது நம்முடைய கடமை. எல்லாவற்றையும் தந்த இறைவனுக்கு நிச்சயமாக அவர் கொடுத்ததிலிருந்து நாம் அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக இருக்கும்போது அவர் ஒவ்வொருவரும் போடுகிற காணிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி எல்லோரும் வசதியானவர்கள் எல்லோருமே போட்டு கொண்டிருக்கிறார். நான் ஒரு ஏழை விதவை 2 காசு அங்கே போட்டாள். அப்பொழுது சீசரில் பார்த்து சொல்கிறார், இவள் போட்டதே மிகுதியான ஒரு காணிக்கை. என்னென்றால் அவளுக்கு இருந்தவற்றை அப்படியே அவளுக்கு அன்றைக்கு என்ன தேவையோ அந்த காசை அப்படியே போட்டு விட்டாள். இவள் போட்டதே மிகுதி அதிகமாக போட்டாள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் எத்தனை முறை ஆண்டவராகிய தேவனிடமிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பெற்ற உடனே ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லிவிட்டு சோசம் சொல்லிவிட்டு நம்ம அதை மறந்து விடுகிறோம். அப்படி இருப்பது சரி இல்லை. ஜெர்மனியில் அப்படி தான் ஒரு பெண், அவர்கள் ஒரு விவசாய பண்ணையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லே நிறைய வருமாம். அந்த ஆண்டிலே குறிப்பிட்ட ஒரு ஆண்டிலே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மருத்துவ செலவுகளும் வராமல் இருந்த உடனே அந்த பாஸ்டரிடம் போய் அமெரிக்க $10 ஈக்குவலான ஜெர்மனி டாலரை கொண்டு போய் கொடுத்து, ஐயா எனக்கு ஒவ்வொரு ஆண்டு இதுவரை பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டிலேயும் எனக்கு மருத்துவ செலவு அதிகமாக ஆகிவிடும். ஆனால் இந்த ஆண்டிலே எனக்கு எந்த மருத்துவ செலவு இல்லாதபடி ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். எந்த ஒரு வாதியமின் குடரத்தை அணுகாதபடி, எந்த ஒரு நோய்மினை தாக்காதபடி எனக்கு கிருபை செய்தார். நான் அந்த காணிக்கை நான் ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாலும் இன்னும் கொஞ்ச நாட்கள் பிறகு என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் ஒரு $5 திருப்பி கொண்டு கொடுத்திருக்கிறாள். புயல், அவள் என்ன சொன்ன காரணம் என்று சொன்னால், புயல் இன்னும் காற்று, பயங்கர காற்றெல்லாம் அடித்தது. ஆனால் என்னுடைய பண்ணையிலிருந்து எந்த விதமான பயிர்களுக்கும் சேதம் வரவே இல்லை, எல்லாம் நன்றாக விளைந்தது என்று அதனால் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் பாருங்கள். இப்படி நமக்கு வருகின்ற எல்லா நன்மையில் இருந்து ஆண்டு செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு திருப்பி செய்ய வேண்டும். நாம் செய்வதனால் தான் அவர் பணக்காராக போக கிடையாது. அவர் கையிடம் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்றாலும் ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து அது நாம் நன்றி இல்லாதவர்களையும் கூட பெருச வேதாந்தத்தில் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எருசலேம் போவதாக கலிலேயா சமாரியா அந்த ஊர்கள் வழியாக கடந்து செல்லும்போது ஒரு வில்லேஜில் வரும்போது அங்கே 10 குஷ்டர்கள் தூரத்திலே நின்று கொண்டு, ஏசு ஐயரே எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறார்கள். உடனே அவர், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கள்னு சொல்லி, ஆசாரியனுக்கு காணிக்க செலுத்துங்கள்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
அவர்கள் போகின்ற வழியிலேயே சுத்தமானார்கள். இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமானார்கள். குஷ்டரோகம் என்பது அந்த காலத்திலே ரொம்ப ஒரு சாபத்துக்கு எதுவான ஒரு நோய். ஊர் பக்கம் வர முடியாது, தனியாக இருக்க வேண்டும். ஊர் பக்கம் வந்தால் அவர்கள் குஷ்டம் குஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அது அந்த சத்தத்தை கேட்ட உடனே மற்றவெல்லாம் தள்ளி போய்விடுவார். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நோய் தான் குஷ்டம். இவர் தூரத்திலே இருந்து ஏசாயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே அவர் மனதிறங்கி, நீங்கள் போய் உங்கள் ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொல்லி காணிக்க செலுத்துங்கள் சொல்லிவிட்டார். இவர்கள் போகின்ற வழியிலே சுகமாய் விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்பி வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு அவன் நன்றி சொன்னான். அவன் யாராக இருந்தான்னு சொன்னால் சமாரியனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். 10 பேர் அல்லவோ சுகம் பெற்றார்கள், மற்ற 9 பேரை எங்கே என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். இந்த லிஸ்ட்டில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த 9 பேரில் ஒருவராக இருக்கிறோமா, அல்லது அந்த 10வது உள்ளவன் தானே? அவனுக்கு அதிகமாக சத்தியம் பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. யூதர்கள் சமாரியர்களே ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவார்கள். ஆனால் அவன் தான் நன்றியோடு திருப்பி வந்து அவனுடைய பாதத்தில் அவனுடைய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்து அவன் நன்றி செலுத்தின என்று பார்க்கிறோம். எனவே இந்த உதவி அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு போட்டுவிட்டால், இங்கே பார்த்தால் அது 10 குஷ்டரோகிகள் 9 பேரை திரும்பி அவர்கள் திரும்பி வந்து நன்றி சொல்லவே இல்லை. ஒருவன் மட்டும், இந்த சமாரியன் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். இந்த நாளில் கூட நான் பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் செய்த உதவிக்காக இறுதி வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே போன ஒரு பெண்ணை பற்றி தான் அந்த நாளில் சிந்திக்க போகிறோம். இவளை பற்றி அவளுடைய பெயர் யோவன்னாள். 2 வசனத்தில் மட்டும்தான் அவளுடைய பெயர் வருகிறது. ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே இவள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே பின்னாலே சென்று கடைசி வரையிலும் என்று பார்க்கும் அவளை பற்றி நாம் அதை படித்தோம் என்று சொன்னால் பக்கம் பக்கமாக அவருடைய வாழ்க்கையில் நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். மத்திய லூக்கால் சுவிசேஷத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 2வது அதிகாரம் 8வது அதிகாரத்திலே 2-3 வசனங்களை பார்க்கும்போது, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசில் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். இன்னும் லூக்கான சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 24ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனாள் மரியாளும் யோவனாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே என்று சொல்லி இங்கேயும் பார்க்கிறோம். வேறு எந்த இடத்திலும் இவளை பற்றி வரவில்லை. எப்படின்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து ஊழியம் நாட்டில் செய்து கொண்டிருக்கும்போது அநேக வியாதிகளை குணமாக்கினார். பிசாசு பிசாசுகளை விரட்டினார். இங்கே பார்க்கும்போது பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் இன்றைக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், இந்த ஸ்திரீகள் சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீகளுக்கு ஏதோ சில தீராத வியாதியாக இருந்திருக்கலாம், அல்லது பிசாசு பிடித்திருக்கலாம். யோவனாளை பற்றி என்ன இந்த இப்படி நோயில் விளக்கப்பட்டு நீக்கப்பட்டு சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் தான் இந்த 5 பேரும். இதில் யோவனாளுக்கும் ஏதாவது ஒரு வியாதி இருந்திருக்கலாம், அவளுக்கு அல்லது பிசாசு பிடியில் இருந்திருக்கலாம், என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் அதிலிருந்து அவர் விடுபட்டிருக்கிறாள். இங்கே பார்க்கும்போது இவளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள். இந்த கூசா யாருன்னு மற்றவர்களுக்கெல்லாம் கணவனை பற்றி குடும்பத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் இவளுக்கு மட்டும் யோவனாளுக்கு கூசாவின், அதுவும் எப்படின்னு சொன்னால் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவன்னாள் என்ற பெயரின் அர்த்தம் என்று சொன்னால் காட் இஸ் கிரேஷியஸ், ஆண்டவர் கிருபை உள்ளவர். இவளுடைய கணவன் பேர் கூசா. இவ யார் என்றால் ஏரோது கால்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அந்திபாசுடைய காரியக்காரன் என்று சொன்னோம்னு கமாண்டர், மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு பொறுப்பை அரண்மனையிலே வைக்கக்கூடிய ஒருவன் தான் அந்த கூசா. இவள் எப்படி ஒருவளை கேள்விப்பட்டிருக்கலாம். அவள் அங்கே ஏரோது கற்பங்கு தேசாதிபதியாக இந்த ஏரோதனுடைய பேலஸில் ஒர்க் பண்ணால் இவனுடைய கணவர். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமளிப்பார் இவளுக்கு எப்படி தெரியும் என்று பார்த்தோம் சொன்னால், லூக்கால் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அங்கே யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது இந்த ஏரோது அவர் செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள்லாம் பார்த்து ஒருவேளை யோவான் இறந்து பண்ணவன் தான் இவன் திரும்பி எழும்பி வந்து அற்புதங்களை செய்கிறானோ என்று சொல்லி அங்கே பேசியிருந்திருப்பார். அப்போ இவளுக்கும் இவள் ஏதோ ஒரு மனநோயோ அல்லது என்ன நோயோ தெரியாது, பிசாசினாலே கஷ்டப்படுறது தெரியாது அங்கே அவர் சொல்லியிருப்பார். அதை கேள்விப்பட்டு ஒருவேளை அவள் வந்திருக்கலாம். வந்து அவளுக்கு சுகம் கிடைத்தது. ஆனால் சுகம் கிடைத்ததோடு அவள் திரும்ப அங்கே போய் இருக்கவில்லை. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே இந்த பெண்கள் இன்னும் சில ஸ்திரீகளும் அவருடைய ஊழியத்திலே
பின் சென்றார்கள் பார்க்கிறோம். அவர்கள் பின்னாலே சென்றது மட்டுமல்ல, அவருடைய ஊழியத்தை தங்களால் முடிந்ததை கொடுத்து அவர்கள் உதவி செய்தால் என்றும் நாம் பார்க்கிறோம். 5 பேரை பற்றி பெயராக சொன்னோம்னு சொன்னால், சூசன்னாள், இன்னும் 7 பிசாசில் பிடிப்பட்டவள், அதிலிருந்து விடுதலையான மகதலேனாள் மரியாள், இன்னும் யோவன்னாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள் என்று சொல்லி 5 பேரை நம் திரும்ப திரும்ப பின்னாடியே வருவதை, இயேசுவின் ஊழியத்தில் அவர் பின்னாடி போவதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு மற்ற ஸ்திரீகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகள் அநேகமாக அவனுடைய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அவர் பின்னே சென்று, அது மட்டுமல்ல ஊழியத்திற்கு தேவையான செலவுகளையும் கூட இவர்கள் சந்தித்தார்கள் என்று நாம் வேதாந்தத்திலே படிக்கிறோம். பார்க்கும்போது ஊழியத்திலே அவர் யாரிடமே வாய் திறந்து கேட்டது கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களை வைத்துதான் அந்த ஊழியம். ஏன்னா அவர்களுக்கு இந்த பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நாட்களிலே பெண்கள் ஆண்கள் இருக்கிற இடத்துல இவர்கள் இருக்கக்கூடாது. பயங்கரமான ஒரு சமத்துவமே இல்லாத ஒரு நாட்களில் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இந்த யோவானை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அநேக தடைகள் இவளுக்கு வந்திருக்கும். ஏனென்றால் இவள் வெளியிலே இவர் பின்னாடி சென்ற உடனே அங்கே ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபும் கூட பிரச்சனை வந்திருக்கும். ஏறது கூட பிரச்சனை கொடுத்துருப்பான், இதற்காக இப்படி போய்விட்டாள்னு சொல்லி. அது மட்டுமல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் அவ்வளோ பெரிய, இந்த காலத்தில் இருக்கிற போல பெரிய மேடையை போட்டு அல்லது ஊழியக்காரர்களை ஏசி உள்ள ரூம்லேயே ஸ்டே பண்ண வைத்து அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு ஊழியமானவர் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. அவருக்கு எங்கேயுமே ஒரு சரியான ஒரு ஸ்டேஜ் கிடையாது, எந்த ஒரு இடமும் கிடையாது. கடற்கரையிலிருந்து மக்கள் திரளான கூட்டம், ஏனென்றால் அவர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்தார். அப்படியே அவருக்கு ரொம்ப கஷ்டத்தோடும் பாரத்தோடும் வருகின்றவரெல்லாம் வரும்போது அவர்கள் சமாதானமாக இருந்தார்கள், விடுதலை பெற்றார்கள், நோயிலிருந்து விடுதலை பெற்றார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் மூலமாக வேதனைப்பட்டவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் செய்தார். இப்படி திரளான கூட்டம் அவர்கள் பாவிகள், சமுதாயத்தில் எங்கெங்கெல்லாம் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னாலே சென்று கொண்டு இருந்தார்கள். அநேக திரளான கூட்டம் இருக்கும்போது அவருக்கு எங்கே இருந்து பிரசங்கம் பண்ணிக்க முடியாது. ஆனால் மலையில் ஏறி இருந்து பிரசங்கம் பண்ணுவார், கடற்கரையில் படகில் இருந்து பிரசங்கம். இப்படித்தான் அவருக்கு இடங்கள் எங்கே தூங்கினார்னு கூட கிடையாது. தனியான ஒரு வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. சகோதரன் தேடி வந்த தாயெல்லாம் தேடி வந்த போது கூட அவர் என்ன சொன்னார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற யார்களோ என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர் தானே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரன் சகோதரி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி இந்த வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை ஊழியமும் கூட. அந்த ஊழியத்தில் இந்த பெண்கள் எல்லாம் பின்னாலே சென்றால் பார்த்தால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், எவ்வளோ வசதியும் எவ்வளோ காரியத்திலும் இருக்கும்போது சுசேஷம் நாம் அறிவிக்கின்றோமா? இன்னும் நாம் சிந்து பார்க்க வேண்டாம். நன்மைகளுக்காக அவருக்கு நாம் என்னத்தை திரும்ப செய்திருக்கிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் அவரை பற்றி நாம் பிரசங்கிக்க வேண்டாமா? பிரசங்கம் என்றால் பெரிய மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணது அல்ல. வேலை பார்க்கின்ற இடத்துல எங்கேயாவது சரி அந்த சத்தியத்தை நாம் அறிவித்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக அவனுடைய சத்தியம் அவரிடமே அடையும்படியாக நாம் செய்ய வேண்டும். இங்கே அப்படித்தான் இவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அவளுக்கு சமாதானமாக அந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய சூழல் அவர்களுக்கு கிடையாது. அநேக ஆப்ஸ்டிகல்ஸ் உண்டு, தடைகள் உண்டு. பெண்கள் தங்குவதற்கு சரியான இடம் ஸ்தலம் கிடையாது. அப்படி போய்கொண்டு அதிகமாக அவர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு வாகன வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. நடையாக தான் நடந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இந்த பெண்களும் பெயரால் சொல்லப்பட்ட இந்த பெண்கள் அது போக சில ஸ்திரீகளும் கூடவே சென்றால் என்று பார்க்கிறோம். இறுதி வரையிலும் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது கூட தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்னுடைய சீஷர்கள் 12 சீஷர்கள் முன்னாண்டு காலமாக கூடவே எல்லாவற்றையும் அவரை பற்றி அறிந்தவர்கள், அவ்வளோ நெருக்கமாக ஜீவித்தவர்கள். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அந்த சூழ்நிலை அவரை பிடித்து கொண்டு போய் அதற்கு பிறகு உள்ள காரியங்கள் நடக்கும்போது பயந்து பேதுரு எவ்வளோ தூரம் யார் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன அந்த அளவுக்கு சொன்ன பேதுரு கூட மறுதளித்தார் 3 முறை. மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள், யோவானை தவிர. அந்த சூழ்நிலையிலே இந்த ஸ்திரீகள் அவர் பின்னாலே சென்றார்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என்ன நடந்தது? அவர் அடக்கம் பண்ணி விட்டார்கள். அடக்கம் பண்ண உடனே இவர்கள் அவருக்கு நல்ல அந்த கல்லறைப்பை பார்த்துட்டு வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அன்றைக்கி வேண்டிய தேவையான அந்த பொருட்கள் இன்னும் வாசனை திரவியங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு ஓய்வு நாள் முடிந்த பிறகு அடுத்த நாளே மறுநாளிலே என்ன செய்கிறான்னு சொன்னால் இதை கொண்டு போகிறார்கள். அங்கே போகும்போது கல்லறையில் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, திகைத்து நிற்கிறார்கள். அப்போ 2 தேவதூதர்கள் வந்து, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை இங்கே தேடுது என்ன என்று சொன்ன உடனே அவர் ஏற்கனவே பிரசங்கித்து கொண்டிருந்தார் அல்லவா, இறப்பேன் 3ஆம் நாள் எழுந்திருப்பேன்னு சொல்லி உயிரோடு எழும்பேன்னு சொன்னதில்லை, அது நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் சொன்ன உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு தான் முதல்ல அந்த தேவதன் மூலமாக அந்த ஒரு தரிசனம் கிடைத்தது. இவர்கள் பயந்து அப்படி நான் திகைத்து கொண்டு இருக்கிற வெளியிலே குகையிலே
காணவில்லையே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை காணவில்லையே என்று சொல்லி திகைத்து நிற்கும்போது தேவதனால் தேவன் வந்து அவர்களுக்கு காட்சியளிக்கிறார். 2 தேவர்கள் வந்து காட்சியளிக்கிறார்கள். இவர் உடனே போய் மற்ற சீஷர்கள் போய் சொல்கிறார்கள், இப்படி அங்கே போனோம், கல்லறையில் அவர் இல்லை, அவர் உயிர் தழுந்து விட்டார்னு சொல்லி அங்கே போய் சொன்ன உடனே அவர்கள் கூட முதல் நம்பவில்லை. பேதுரு திரும்ப கல்லறைக்கு வந்து அவர் செக் பண்ணுகிறார். பார்க்கும்போது இவர்களுக்கு தான் முதலிலே அந்த ஒரு செய்தியை, உயிர்த்தெழும் செய்தியை கிடைத்தது இந்த பெண்களுக்கு தான். அங்கேயும் பார்த்தோம் சொன்னால் யோவனால் அந்த பெண்களே எவ்வளோ ஒருத்தியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கேயும் முடியவில்லை. அதற்கு பிறகு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரத்திலே ஏறின பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இந்த மேலறையிலே சீசல் இருக்கும்போது அங்கே இவர்களும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஸ்திரீகள் இந்த மற்ற ஸ்திரீகளோடு அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பார்க்கும்போது ஆண்டவர் செய்த நன்மைக்காக இந்த யோவனாளுக்கு ஒரு வியாதி, என்ன வியாதி என்று சொல்லப்படவில்லை, அதிலிருந்து அவள் விடுதலை கிடைத்ததனால் பிசாசு பிடியோ நமக்கு தெரியாது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நன்றி அவளுக்கு இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு இப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மையோடு ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறாரே என்று சொல்லி தன் உயிரையே கொடுத்து இறுதி வரையிலும் பின் சென்று ஊழியத்திலே பின் சென்றால் சொல்லி நாம் பார்த்தோம் என்று பார்க்கும்போது நாமும் சிந்து பார்க்க வேண்டும். நமக்கு எவ்வளவு ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். 1 2 அநேக நன்மைகளை ஆண்டு நமக்கு செய்திருக்கிறார். நாம் அதற்காக திரும்ப நம்ம என்ன செய்திருக்கோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசி வரையிலும் பின்னாலே சென்று கொண்டிருந்ததை பார்க்கும்போது, பின்னாலே ரோமர் எழுதின நிருபத்திலையும் பார்க்கும்போது அங்கே இவள் லத்தீன் மொழியில் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு அங்கே அவள் ஒரு மிஷனரியாக ஒர்க் பண்ணியதாகவும், ஜெயிலிலே அவளை காவலில் வைக்கப்பட்டு அங்கே இரத்த சாட்சியாக மறித்தாள் என்று ஒரு கதை, ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு பக்கமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இவள் கத்தோலிக்கர் இவளை ஒரு செயின்டாக நினைத்து வருகிறார்கள். இப்படியெல்லாம் நான் பார்க்கும்போது யோவனால் ஒரு ஸ்பெஷல் உமன், ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணாக நாம் பார்க்கிறோம். ஒரு உதவி கிடைத்த உடனே அந்த உதவி செய்தவர்களை இறுதி வரையிலும் மறக்காமல் தொடர்ச்சியாக விடவே இல்லை. இடையிலே விட்டு போகாத. அப்படி கொஞ்ச நாள் நாம் போய்விட்டோமே, அவர் செய்த நன்றிக்காக இத்தனை நாட்கள் போய்விட்டு திரும்பி அங்கே போய்விடலாமே. தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையில் இருந்தவள், அரண்மனை வாழ்க்கை என்றால் அங்கே தன்னுடைய கணவர் பெரிய பொசிஷனில் இருந்தார். அவர் ஒரு காரியக்காரர், ஒரு கமெண்டர் போல் அந்த இவர் ஏரோதனுடைய அந்த தேச பங்கு தேசாதிபதியாகிய அந்த ஒரு ஏரோதனம் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். பெரிய ஆளாக எவ்வளோ நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு பெண் எல்லாவற்றையும் விட்டு அந்த ஒரு வாழ்க்கை மேன்மை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ நம்ம அவனுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் நாம் பங்கேற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அவள் வந்தாள்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்பு, அது மட்டுமல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளை, நாம் சத்தியத்தை கேட்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் கரங்களிலிருந்து பெற்ற அநேக ஆசீர்வாதங்களுக்காக நாம் எண்ணத்தை நாம் திரும்ப கொடுத்திருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இல்லாததே நினைத்து நாம் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, கொடுத்ததுக்காக என்ன நன்றி நாம் கடன்களை நாம் செய்திருக்கிறோம். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அநேகமானால் நாமோ இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நமக்கு இல்லாததை பார்த்து ஏற்றுக்கு திரும்பி அங்கிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ற எண்ணம் தான் நமக்கு வருகிறது. இதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை கூட பரவாயில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது கிறிஸ்தவத்திலே மாறின பிறகு நமக்கு அநேக கஷ்டங்கள் வருகிறதுன்னு சொல்லி நாம் மறுதளிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரன் அப்படித்தான் ரோட் சைடில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் கையில் உள்ள ஒரு பலகையில் என்ன எழுதுச்சுன்னா, நான் பார்வையற்றவன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த போர்டை கையில் பிடித்து கொண்டு பிச்சை பாத்திரத்தை கையில் வைத்து கொண்டு அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அதிகமாக யாரும் காசு போடுவது இல்லை. கொஞ்சம் அந்த வழியாக போயிருந்தவர்கள் ஒரு சில மட்டும் போட்டார்கள். அந்த வழியாக ஒருவர் என்ன பண்ணினான்னு சொன்னால், அந்த போர்டையை திருப்பி மற்ற அதர் சைடில் பிளாங்காக இருந்தது, ஒன்றுமே எழுதாமல் இருந்தது. அதிலே அவர் என்ன எழுதினான்னு சொன்னால், இந்த நாள் அழகான நாள், ஆனால் என்னால் மட்டும் எனக்குத்தான் அதை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவன் எழுதியிருந்தது அப்படியே திருப்பி அந்த சைடில் வைத்துவிட்டு, நான் பார்வையற்றவன் எனக்கு உதவி செய்யுங்கள் அந்த பின்னாடி திருப்பி வைத்துவிட்டு அவர் கொஞ்சம் காசு போட்டு போய்விட்டார். போன பிறகு அந்த அநேக மனோர் இந்த வார்த்தையை பார்த்து விட்டு அவர்கள் இறக்கப்பட்டு அவனுக்கு அநேகமாக நிறைய காசுகளை அவர் போட்டார்கள். திரும்ப அந்த ஆள் வருக, இவனுக்கு தெரியுது இந்த ஸ்டெப்ஸ் இது பார்த்த உடனே என்ன தெரியாத கேட்டிருக்கிறான், நீ தானே இந்த போர்டை எடுத்து திரும்பி எழுதி வைத்திருக்க, என்ன எழுதினீர், இத்தனை நாட்களும் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு எவ்வளவு
காசு வரவில்லை, பிச்சை காசு வரவே இல்லையே, இன்றைக்கே நான் அதிகமாக என்னுடைய பிச்சை பார்த்து நிரம்பி இருக்கிறது என்று அவர் சொன்ன உடனே இதை சொல்லியிருக்குன்னு சொன்னார். நீ எழுதி வைத்திருந்த அந்த பேஜை மாற்றி அதை திருப்பி வைத்துவிட்டு அடுத்த பக்கத்திலே இந்த நாள் நல்ல நாள், ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவர் எழுதி வைத்ததே போனவரெல்லாம் சரிதானே, நமக்கு கண் பார்வை இருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறதே, நாம் ஏன் இப்போ இன்னும் அதை நம்ம நினைக்காதவர்களாக நம்ம இருக்கிறோமே என்று சொல்லி நினைத்து பார்த்து அவனை விட ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பார்வை கொடுத்துருக்கார், எவ்வளோ ஆசிரியத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி அவர்களெல்லாம் அந்த ஒரு நன்றிறதலோடு அந்த பிச்சை பாத்திரத்தில் போட்டார்களாம். அதான் நாம் எதை எப்படி ஆண்டவர் செய்த ஒரு சிறு நன்மையை கூட நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த 9 குஷ்டரோகிகளைப் போல அதை மறந்தவர்களாக போய்விடாதபடி அதுலேயும் ஒருவன் ஆண்டோட இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து நன்றி சோசம் சொன்னானே, அவனை போல நம்ம இருந்தோம் சொன்னால் ஆண்டவர் இன்னும் நம்மேல் பிரியப்படுவார். இந்த யோவனால் எவ்வளோ பிரச்சனைகள் பாடல் உண்டு, வீட்டில் பிரச்சனை நிச்சயமாக வந்திருக்கும். சமுதாயத்திலே எல்லாரும் இந்த லேடிஸ்லாம் பெண் சொன்னதை பார்த்து யாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டார். இவர்களுக்கு என்ன வீட்டில் இருக்க வேண்டியதானே என்று தான் பலரும் சொல்லியிருப்பார்கள். எதிர்ப்புகள், அநேகமான எதிர்ப்புகள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி மகளிர் நாள் மரியாதை அதுபோல் 7 பிசாசுகள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவளிடம் விரட்டினார் என்று பார்க்கும்போது அந்த ஒரு நன்றி இருந்த இருதயத்தோடு இவர்களெல்லாம் கடைசி வரையிலும் இறுதி வரையிலும் அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கும்போது நாமும் சிந்து பார்க்க வேண்டும். என்ன ஒரு சின்ன உதவி அதுபோல் ஆண்டவராய் தேவனுக்கு மட்டுமல்ல, நமக்கு இந்த அன்றாட வாழ்க்கையில் வாழும்போது சிறிய உதவி செய்தால் கூட நாம் அதை மறக்கவே கூடாது. சார்ல்ஸ் பிளம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க விமான படையில் உள்ள தலைவர், அவர் 75 போர் விமானத்தை அவர் இயக்கியிருக்கிறார். எந்த விமான பிரச்சனை வந்தது கிடையாது. இவர்கள் அப்பொழுது வியட்நாம் போர் நடந்து கொண்டிருக்கும்போது அமெரிக்கர்களுக்கு எதிராக போகும்போது இவர் போய் கொண்டிருந்த அந்த விமானத்தில் இவர் பறந்து கொண்டிருந்த அந்த போர் விமானத்தை வியட்நாம் அந்த எதிரி சுட்டு ஏவுகணைகளை அனுப்பி சுட்டு வீழ்த்தினார்கள். இவர் அதிலிருந்து ஒரு அதிலிருந்து விமானத்திலிருந்து பேராசூட் எடுத்து அப்படியே கீழே அதை யூஸ் பண்ணி கீழே விழுந்தார். அது எங்கே போய் அவர் விழுந்தார்ன்னு சொன்னால் எதிரியின் இடத்திலே தான் விழுந்தார். அவருடைய ஏரியாக்குள்ளே விழுந்தார். இவர்கள் உடனே அவரை பிடித்து ஒரு 6 ஆண்டுகள் அங்கே சிறையில் வைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு ரிலீஸ் ஆன பிறகு அவர் வெளியிலே வந்த பிறகு அநேக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மிலிட்ரியில் உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இவர் அங்கே என்னென்ன நடந்தது, ஜெயிலில் இருக்கும்போது என்ன பாடுகளை அனுபவித்தார் என்றெல்லாம் சொல்லி கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருப்பாராம். ஒரு நாள் இவரும் இவருடைய மனைவியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறார்கள். அங்கே போய் சாப்பிட்டு இருக்கும்போது அவருடைய டேபிளுக்கு ஆப்போசிட்டாக ஒருவர் இருந்து கொண்டு சார்ல்ஸ் என்னை தேய்கிறதா என்று அவர் கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே இவருக்கு நீர் எப்படி உமக்கு என்னை தெரியும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அப்பொழுது நீங்கள் தானே இந்த விமானத்திலே அந்த வியட்நாம் ஏவுகணையில் நீர் போய் உம்முடைய விமானம் தானே தாக்கப்பட்டது, அந்த பேராஷூட் நான் தான் விமானத்திலே ரெடி பண்ணி வைத்தது, நன்றாக வேலை பார்த்துருக்கும் நினைக்கிறேன். உடனே அவர் சொன்னார், நன்றாக வேலை பார்க்கவில்லைன்னு சொன்னால் இன்று நான் உமக்கு முன்பாக இருந்திருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் சந்தோஷமாக அவரும் நன்றி கூறிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் இந்த சார்ல்ஸ் பிளம் வீட்டுக்கு போன உடனே நைட் முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. இவர் அங்கே பணி செய்து கொண்டிருந்தவர் தானே. ஒரு நாள் கூட அவருக்கு நான் ஒரு குட் மார்னிங் சொன்னதோ அல்லது எப்படி இருக்கிற ஹவாய் என்று கேட்டது கூட கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு அவருடைய அந்த ஒரு உதவியின் ஒரு காரணத்தினால் தானே, சிறிய வயது தான், ஆனால் என்னுடைய உயர் தப்பி இன்று நான் ஜீவிக்கின்றேனே என்று சொல்லி அதையும் ஒரு அவருக்கு கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது சொன்னாராம், யாராக இருந்தாலும் சரி, என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அது சிறிய தொழிலோ, ஒருவேளை நமக்கு அவர்களை பார்த்து அவர் ஏளனமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் இந்த வேலை தானே செய்கிறாள் நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த உதவியை கூட நாம் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தாராம். பாருங்கள், நாம் அன்றாட வாழ்க்கையில் நினைப்போம், ஒரு சின்ன உதவி இது என்ன எல்லாரும் செய்வது தானே செய்திருக்கான்னு நினைக்கலாம். அந்த உதவி மூலமாக நமக்கு இன்னும் பல ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கலாம். எனவே அன்றாட வாழ்க்கையில் கூட நமக்கு யார் என்ன ஒரு சின்ன உதவி வேலை பார்க்கின்ற இடங்களில் கூட ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் கூட நாம் அவர்களுக்கு நன்றி இருந்த இருதயத்தோடு நாம் ஒரு வாயினால் அறிக்கிட்டான் சில ஒரு சிறிய ஒரு பொருளாக தான் வாங்கி கொடுத்தாலும் அவனுடைய இருதயம் மகிழும். அப்படி செய்யும்போது ஆண்டவராய் கர்த்தர் அவருக்கு நாம் நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் மேல் ரொம்ப பிரியப்படுவராக இருப்பார். தேவனாலைப் போல தடைகள் மத்தியிலேயும் எல்லாவற்றின் மத்தியிலேயும் இறுதி வரையிலும் அவர் விடாதபடி கொஞ்ச நாட்கள் மட்டும் ஊழியத்தில் இருந்துவிட்டு அவள் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு போகவில்லை. இறுதி வரையிலும் அப்படியே வீட்டையும்
ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன போல இது பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் தந்தையும் என்று சொன்னாரே, அதே போல் இவ்வளவு எல்லாவற்றையும் விட்டு இறுதி வரையிலும் பெரிய வாழ்க்கையை எல்லாத்தையும் அவளை விட்டு இழந்து விடவில்லை. அவள் விட்டு ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து ஊழியம் சொன்னால் நாம் சிந்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் கூட ஆண்டவர் எவ்வளோ நம்மை உளையான சேற்றிலிருந்தே நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் என் மகன் என் மகள் நான் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறார்கள் சொல்லி தாவீதை பார்க்கிறோம். அவருக்கு உண்மையிலே அவர் பாடல்களாலும் சரி, சங்கீதத்திலாலும் சரி, எல்லாவற்றிலையும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை இந்த அளவுக்கு ஒரு அரசனாக மாற்றினார் சொல்லி ஒவ்வொரு நாளுமே அவரை ஒரு சிந்திக்கிறவராக நாம் வேதாந்தத்தை படிக்கும்போது நாம் நினைக்கிறோம். அவர் தன்னுடைய கடந்து வந்த பாதையெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு நிலைமையிலையும் ஆண்டவருக்கு அவர் நன்றி கூறுகிறவர். நாம் அதை போல பாடல் மூலமாக ஏதோ பாடிவிட்டு அர்த்தத்தை கூட தெரியாமல் பல நேரங்களிலே நாம் பாடுவோம், கூட்டத்தோடு பாடுவோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு வரியும் கூட நாம் உணர்ந்து பாடும்போது ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் நாம் கடந்து சென்ற பாதையில் அவர் கூடவே இருந்து நம்மை கீழே விழும்போதெல்லாம் நம்மை தூக்கிவிட்டு தோளில் சுமந்து நடக்க முடியாமல் டயர்டாகும் போதெல்லாம் அவருடைய தோளிலே சுமந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அந்த நாட்டிலாம் மறக்காதபடி பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், அதை பார்த்து கொண்டே நாம் இருந்தோம்னு சொன்னால் அவர் நமக்கு அவருடைய கிருபை நமக்கு இல்லைன்னு சொன்னால் எழுந்து நிற்கவே முடியாது என்றோ நாம் மாண்டு போயிருப்போம். அவனுடைய கிருபை பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலே எழும்பி நிற்கத்தக்கதாக அவர் நமக்கு பலம் தந்து வருகிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் நம்ம மறந்து போகாதபடி நம்மால் எதை செய்ய முடியும். அந்த விதவை தண்டை இருந்த காசுகளை போட்டாலே நமக்கு இருந்ததை நாம் போட்டோம் சொன்னால் நிச்சயமாக சில வேளைகளில் பார்த்தோம் தசமப்பாங்களே அதிகமாக சம்பளம் வரும்போது அல்லது வருமானங்கள் வரும்போது அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும்போது பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்பொழுது நமக்கு ரொம்ப வேதனையாக, பலருக்கு அது வேதனையாக இருக்கும், இவ்வளோ அமௌண்ட்டு போட வேண்டுமான்னு சொல்லி. ஆனால் யாரோட பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் பிறக்கும்போதோ நாம் பூமிக்கு வரும்போது எல்லாவற்றையும் கொண்டு வந்தோமா, ஒன்று வெறுமையாக வந்தோம், போகும்போதும் வெறுமையாக தான் போவோம். ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த ஆண்டவரை தேவாதி தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து அவருக்கு நன்றி சொல்ல கடைப்பட்டுலாம் இருக்கிறோம். கர்த்தர் செய்தியை ஆசைப்படுறாங்க. ஜெபம் செய்வோம். நம்முடைய சுவாமி, இந்த நாளிலேயும் ஆண்டவரை நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. எப்படியாக நாங்கள் நன்றி அறிதல் உரையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாளில் சிந்தித்தோம் சுவாமி. பல வேளையிலே நாங்கள் மறந்து விடுகிறோம். ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டோ இல்லை ஜெபித்தோ உடனே கிடைத்து சில காரியங்கள் நாங்கள் நடக்கும்போது அதற்கு அந்த நேரத்தில் நன்றி சொல்லிவிட்டு பிறகு நாங்கள் அதை மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த யோவானை பார்க்கிறோம், இறுதி வரையிலும் நம்முடைய சிலுவை பாடலோடு கூட நிற்பாட்டவில்லை. பரத்தில் எடுத்துக்கொண்ட பிறகும் சீஷர்களோடு சேர்ந்து அந்த ஒரு எல்லாவற்றிலும் அவர் கலந்து கொண்டார்கள். இறுதி வரையிலும் அதை பார்க்கும்போது ஆண்டவரே நாங்களும் சிந்திக்கிறோம். எந்தெந்த நேரங்களில் பல சாக்குப்போக்களை நாங்கள் வாழ்க்கையில் சொல்லி கொண்டு வரோம். எனக்கு நேரம் இல்லை, வீட்டில் வேலை உண்டு, அல்லது ஆஃபீஸில் நேரம் கிடையாது என்றெல்லாம் நாங்கள் சாக்குப்போக்களை சொல்கிறோம். வசனங்களை நாங்கள் எங்களுக்கு வேலை கிடைக்கும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாகவும் எங்களுடைய சாட்சியின் மூலமாக மற்றவர்கள் இந்த வழியிலே நாங்கள் நடத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் நிச்சயத நன்மைகளை எடுத்து கூறி யார் யார் உங்களை வந்திருப்பார்களோ அவர்களும் இப்படி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் எதையாவது திருப்பி செய்ய வேண்டும் என்று எங்கள் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்ற முடியாது. செபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.